எவ்ரிவன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய செஷன் வந்து இங்கிலீஷில் பேரோனிம்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து டெம்போரல் டெம்பரரி. இது பேரோனிம்ஸுங்கிறது என்னென்னா, ஸோ எழுதும் பொழுதும் உச்சரிக்கும் பொழுதும் ஒரே மாதிரி அதில் ஒரு ஒத்திசைவு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், சிமிலாரிட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பட் மீனிங் வைஸ் தேர் இஸ் எ டிஃப்ரெண்ட். அதுதான் வந்து பேரோனிம்ஸ்னு சொல்கிறாங்க இங்கிலீஷ் கிராமரில். ஃபஸ்ட்டு வந்து டெம்போரல் அப்படின்னா ஃபிசிக்கல். மை ஃப்ரெண்ட் ஹேஸ் கிவன் அப் ஹிஸ் டெம்போரல் ப்ளஷர்ஸ். டெம்போரல் ப்ளஷர்ஸ்னா ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸ், அந்த உடல் சார்ந்த மகிழ்ச்சி இன்பங்களை வந்து கைவிட்டிருக்காரு. ஸோ டெம்போரல் அப்படின்னா ஃபிசிக்கல். செகண்ட் ஒன்று உங்களுக்கு தெரியும், டெம்பரரி. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நேரத்தில். நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் திஸ் வேர்ல்ட், ஈவன் யுவர் டிஃபிகல்ட்டிஸ் ஆல்சோ டெம்பரரி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை, உங்களோட கஷ்டங்கள் கூட தற்காலிகமானது தான். ஸோ டெம்பரரி, இது வந்து தற்காலிகம், ஷார்ட் லீவ்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெம்போரலுக்கு வந்து ஃபிசிக்கல் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இதான் திஸ் இஸ் கால்டு பேரோனிம்ஸ். செகண்ட் வந்து வெயிட் அவைட். வெயிட் அவைட் ரெண்டுமே சேமாக இருக்கே அப்படின்னு கேட்கலாம். வெயிட்ன்ற வேர்பு ஒரு நபருக்காக வெயிட் பண்ணுறது, ஒரு பர்சன், சரிங்களா, ஒரு உயிரற்ற விஷயம், சரிங்களா. அந்த இதுக்கு வந்து அனிமேட் திங்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவைட். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. மை ஃப்ரெண்ட் இஸ் awaiting ஃபார் his யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ். தட்ஸ் கரெக்ட். ஓகேங்களா, மெயின் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா await. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெயிட். ஸோ மை ஃப்ரெண்ட் இஸ் awaiting ஃபார் ஹர் ஃபீமேல் ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட். வெயிட்டுக்கும் அவைட்டுக்கும். அவைட்டுன்றது அனிமேட் திங்ஸ், சரிங்களா, உயிரற்ற பொருட்களுக்கு சொல்கிறது. வெயிட்ன்றது நம்மளோட, சரிங்களா, ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது பீப்புளுக்காக, சரிங்களா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷன், அவொகேஷன், வெக்கேஷன். ஓகேங்களா, பார்த்துக்கணும். ஒகேஷன், அவொகேஷன், வெக்கேஷன். ஒகேஷன்னா முதன்மையான வேலை. இப்போ உன்னோட ஒகேஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒகேஷனல் கோர்ஸ், ஒகேஷனல் ட்ரைனிங், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா இடத்துலையும். ஹிஸ் மெயின் ஒகேஷன் இஸ் டீச்சிங் சொல்லலாம். ஓகே, ஹிஸ் மெயின் ஒகேஷன் இஸ் டூ வீலர் மெக்கானிசம். இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து அவொகேஷன். நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, எக்ஸாம்பிள், ரைட்டிங் கமெண்ட்ஸ் ஆன் சோசியல் மீடியா இஸ் மை அவொகேஷன். அவொகேஷன்னா ஹாபின்னு அர்த்தம், ஒரு பொழுதுபோக்கா அந்த இதுக்கு பண்ணுற ஹாபி வந்து அவொகேஷன். ஒரு ஏ சேர்த்துக்கிறீங்க, சரிங்களா, ஒகேஷன் வழி, தட் இஸ் கால்டு ஹாபி. வெக்கேஷன்றது தெரியும், ஹாலிடேஸ். ஐ வுட் லைக் டு சென்ட் மை வெக்கேஷன் இன் குலு மணாலின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் கரெக்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.